கிளாம்பாக்கத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிஎம்டிஏ நிர்வாகம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? சென்னை கீழாம்பாக்கத்திலிருந்து புதிதாக துவக்கப்பட்டுள்ள இந்த கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தான் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று ஜனவரி 24ஆம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தனியார் பேருந்து நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்திருந்தன. அந்த வழக்குல அவர்கள் ஒரு சில வாரங்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயம்பேட்டில் பஸ் நிறுத்துவதற்கு அனுமதிக்கணும். அங்கிருந்து அந்த கீழாம்பாக்கம் செல்லும் வரை அங்கு குறிப்பிட்ட இடங்களில் பயணிகளை ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தான் இது தொடர்பாக இன்றைக்கு பேச்சுவார்த்தை, இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக ஒரு அறிக்கையை பிப்ரவரி 7ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய அந்த தாளமுத்து நடராஜன் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த சிஎம்டி தலைமை அலுவலகத்தில் அந்த கூட்டரங்கில் அந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில குறிப்பாக சிஎம்டியினுடைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா, போக்குவரத்துறை ஆணையர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட போக்குவரத்துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல ஆம்னி பேருந்து சங்கங்கள் 3 சங்கங்கள் இருக்கின்றன. அது தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம், அதே போல தமிழ்நாடு ஆம்னி பேருந்துகள் நலச்சங்கம் என கிட்டத்தட்ட 3 சங்கங்கள் இருக்கிறார்கள். அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை என்னவென்றால், அதாவது கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்க வேண்டும். அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு பேருந்துகள் எடுத்து செல்லும் போது அந்த குறிப்பிட்ட இடங்களில் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஒரு சில மணி நேரங்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.